Jesus loves our daily Bible school. Praise the Lord, children. Jesus loves our daily Bible schoolக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன் children. இப்பொழுதும் நாம் ரோமர் 3ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். நாம் ஜெபம் செய்து பிறகு நாம் வேதத்தை தியானிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்கள் பெற்றோர்களை ஆசீர்வதியும், அவர்கள் வீட்டில் இருக்கிற வயது முதிர்ந்தவர்களை ஆசீர்வதியும். பெற்றெடுத்த உள்ளங்கள் மகிழும்படி பிள்ளைகள் ஞானமாய் நடக்கட்டும், ஞானமாய் செயல்படட்டும். கர்த்தாவே, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இணைவுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொன்னீங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக போறாங்கப்பா. உங்க சமூகம் முன்பாக செல்லட்டும்பா. இஸ்ரவேலின் தேவன் பிறகாலை காக்கிறவரா இருங்கப்பா. இந்த நாள்ல பிள்ளைங்க கற்றுக்கொள்ளுகிற சத்தியம் பிள்ளைங்க மனசுல ஆழமா பதியட்டும்பா. கர்த்தாவே, உமக்குன்னு 100 மடங்கு பலனை பிள்ளைகள் கொடுக்கட்டும் ராஜா. உங்க கரத்துல பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒரு தீங்கும் அணுகாமல் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமேன். சில்ட்ரன்ஸ், இப்பொழுதும் கூட நாம் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்த போறோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ண போறாங்க? தேவனை துதித்து மகிமைப்படுத்த போறாங்க. நீங்களும் கூட சேர்ந்து கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்துங்க. பிறகு நாம் வேதத்தை தியானிப்போம். Praise the Lord. My name is E. Princy. I will sing a song. என்னவரே 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 என்னுடையவரே என்னவரே 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 என்னுடையவரே உங்க வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுபவரே உங்க வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுபவரே திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசரென்னுடையவரே திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசரென்னுடையவரே என்னவரே என் ஆத்ம நேசரே என்னவரே நீர் என் மணவாளரே என்னவரே என் ஆத்ம நேசரே என்னவரே நீர் என் மணவாளரே என் பிரியமே என் சுபவதியே என்று அழைப்பவரே என்னவரே 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 என்னுடையவரே. தேங்க்யூ. ரோமர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்தாசேனத்தினாலே பிரயோஜனம் என்ன? 2ஆம் வசனம். அது எவ்விதத்திலும் மிகுதியாயிருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது, விசேஷித்த மேன்மையாமே. 3ஆம் வசனம். சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன? அவர்களுடைய அவிவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? 4ஆம் வசனம். அப்படியாக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்லுவோமாக. 5ஆம் வசனம். நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம்? கோபாக்கினையை செலுத்துகிற தேவன் அனதிரராய் இருக்கிறார் என்று சொல்லலாமா? 6ஆம் வசனம். அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பது எப்படி? 7ஆம் வசனம். அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமையுண்டாக விளங்கினதுண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன். 8ஆம் வசனம். நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்று சொல்லலாமல்லவா? நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்றும் சிலர் எங்களை தூஷித்து சொல்லுகிறார்களே. அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியாயிருக்கும். 9ஆம் வசனம். ஆனாலும் என்ன? அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. யூதர் கிரேக்கர் யாவரும்
பாவத்திற்குட்பட்டவர்கள் என்பதை முன்பு சிஷ்டாந்தப்படுத்தினோமே. 10ஆம் வசனம், அந்தப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. 11ஆம் வசனம், உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. 12ஆம் வசனம், எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. 13ஆம் வசனம், அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரதகுழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. 14ஆம் வசனம், அவர்கள் வாய் சப்பியினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. 15ஆம் வசனம், அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது. 16ஆம் வசனம், நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. 17ஆம் வசனம், சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். 18ஆம் வசனம், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. 19ஆம் வசனம், மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கு உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். 20ஆம் வசனம், இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. 21ஆம் வசனம், இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது, அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. 22ஆம் வசனம், அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. 23ஆம் வசனம், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகி. 24ஆம் வசனம், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். 25ஆம் வசனம், தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கு பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசிக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும். 26ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதர பலியாக அவரையே ஏற்படுத்தினார். 27ஆம் வசனம், இப்படி இருக்க மேன்மை பாராட்டுதல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. 28ஆம் வசனம், ஆதலால் மனுஷர் நியாய பிரமாணத்தின் கிரியை அல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். 29ஆம் வசனம், தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். 30ஆம் வசனம், விருத்தாசேனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்தாசேனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. 31ஆம் வசனம், அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படியல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. ஆமீன், ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன்ஸ். ரோமர் 3ஆம் அதிகாரம் முழுதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் என்ன எழுதியிருக்கிறது படிப்போமா? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா ஏசப்பா நமக்கு எப்படி மீட்பை கொடுத்தாரா? எப்படி நம்மளை நீதிமானாக மாற்றினாரா? இலவசமாய். இலவசம்னா என்ன? எந்த ஒரு காசு நம்ம கொடுக்க வேணாம், அதுக்காக பரிகாரம் எதுவும் நம்ம செய்ய வேணாம். நம்ம மீட்பு அடைவதற்கு, நித்திய ஜீவனை பெறுவதற்கு நம்ம ஏசப்பா சிலுவையில் என்னெல்லாம் நமக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்குறாங்க? நம்முடைய பாவங்களை, நோய்களை, சாபங்களை, தரித்திரத்தை எல்லாவற்றையுமே ஏசப்பா என்ன பண்ணாங்க? ஏற்றுக்கொண்டு நமக்கு என்ன சம்பாதிச்சு கொடுத்தாரு? சுகத்தை. நம்முடைய நோயை அவர் ஏற்றுக்கொண்டு சுகத்தை சம்பாதிச்சு கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு நல்ல தைரியத்தை சம்பாதிச்சு கொடுத்துருக்கிறாரு. நம்ம குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை, சாபங்கள் நீங்கும்படியாய்
எல்லாவற்றையும் ஏசப்பா என்ன பண்ணுறாரு, சம்பாதிச்சு கொடுத்துருக்கிறாரு. அது நம்ம அதை பெற்றுக்கொள்வதற்கு எந்த ஒரு பணத்தையும் நம்ம கொடுக்கவே வேணாம், இலவசமாக நம்ம எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்? இலவசமாக எடுத்துக்கலான்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும்? வாயில் சொல்லி எடுத்துக்கணும். ஏசப்பா நான் உம்மை விசுவாசிக்கிறேன். என்ன சொல்லணும்? ஏசப்பா நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு சமாதானத்தை கொடுங்க. ஏசப்பா நான் உம்மை விசுவாசிக்கிறேன், எனக்கு தைரியத்தை கொடுங்க. நிறைய பேர் ஸ்கூலுக்கு போகும் பொழுது தைரியமே இல்லை, ஒரு பயம். ஐயோ மிஸ் இந்த கேள்வி கேட்பாங்களோ, இந்த எக்ஸாமில் என்னென்ன கேள்வி வருமோ, ஐயோ இதெல்லாம் நமக்கு இந்த மேக்ஸ் எல்லாம் புரியுமோ புரியாதோ, இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு ஒரு பயம் வரும் பொழுது அந்த பயத்தையே பின்பற்றி கொண்டு இருந்தால் எதுவுமே நமக்கு மனசில் பதியாது. கரெக்டுங்களா? ஆனால் அந்த பயத்தை புறம்பே தள்ளிட்டு இலவசமாக நமக்கு தைரியத்தை அவர் சம்பாதிச்சு வச்சுருக்கிறாரு சிலுவையில். அப்போ நம்ம ஏசப்பா கிட்ட, ஏசப்பா நீங்கள் அந்த சிலுவையில் எனக்கான தைரியத்தை சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க, எனக்கான சமாதானத்தை சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க, எனக்கான சுகத்தை நீங்கள் சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க, எனக்காக நீங்கள் ஞானத்தை சம்பாதிச்சு வச்சுருக்கீங்கப்பா, எனக்காக நீங்கள் பணத்தை கூட நீங்கள் சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க, எனக்கு கொடுங்க ஏசப்பா, எனக்கு ஞானத்தை கொடுங்க, எனக்கு சமாதானத்தை கொடுங்க, எனக்கு சுகத்தை கொடுங்க, எனக்கு பலத்தை கொடுங்க, எனக்கு மனசில் சந்தோஷத்தை கொடுங்க, தைரியமாக நான் ஸ்கூல் போனேன் ஏசப்பான்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா ஏசப்பா காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்குது. இதுக்காக நீங்கள் காசெல்லாம் கொடுக்க வேணாம், இலவசமாக அவர் தராரு. எப்படி தரப்போகிறாரு? இலவசமாக தருவார். ஆனால் நீங்கள் எப்படி கேட்கணும்? விசுவாசமாக கேட்கணும். சரிங்களா? நீங்கள் விசுவாசமாக கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாக தருவார். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான் அப்படின்னு 29ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு. நம்ம யூதர்கள் கிடையாது, நம்மளாம் புறஜாதி தான். ஆனால் நமக்கும் ஏசப்பா எப்படி இருக்காரு? தேவனாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு ஏசப்பா இலவசமான மீட்பை கொடுப்பாரு. நம்ம புறஜாதி தான் இருந்தாலும் நம்ம விசுவாசமாக கேட்கும்போது ஏசப்பா என்ன பண்ணுறாரு? இலவசமாக ஃப்ரீ கிஃப்டாக கொடுத்துட்றாரு. நமக்கு எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்துட்றாரு. எடுத்துக்கோமா, எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோ, சமானத்தை எடுத்துக்கோ, சந்தோஷத்தை எடுத்துக்கோ, பலன் எடுத்துக்கோ, ஐஸ்வர்யத்தை எடுத்துக்கோ சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? ஃப்ரீயாக கொடுக்குறாரு. ஆனால் வாங்கி கொள்ள வேண்டியது நம் கடமை. ஓகேங்களா? கேட்போமா? விசுவாசமாக கேட்போமா? சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன் டேஷ் தேவன் அல்லவா? கிரேக்கருக்கும், புறஜாதிகளுக்கும், யூதருக்கும். சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் கூட ஆன்ட்டி கூட சேர்ந்து என்ன பண்ணுங்க? தேசத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ஒரு முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கோம். என்ன அப்படின்னா ப்ரேயர் டைம். இன்னைக்கு யாருக்கு ப்ரேயர் பண்ண போறோம்? உங்களை மாதிரி இருக்கிற குட்டி குழந்தைங்களுக்காக ப்ரேயர் பண்ண போறோம். எதுக்காக ப்ரேயர் பண்ண போறோம்னா அவங்களோட பாதுகாப்புக்காக. ஏன்னா இன்னைக்கு சின்ன குழந்தைங்களுக்கு என்ன இல்லை, பாதுகாப்பே இல்லை. அவங்களுடைய வீட்டில் என்ன பண்ணுறாங்க, சில பெற்றோர் அவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்க, சில பேர் குழந்தைங்கள கடத்திட்டு போகிறாங்க, சில பேர் குழந்தைங்கள அடிக்கிறாங்க, அவங்க ஸ்கூலுக்கு போகிற இடத்துல, விளையாடுற இடத்துல, அங்கே இங்கேன்னு என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்கள கஷ்டப்படுத்துகிறாங்க. பிசாசு என்ன பண்ணுறான், குழந்தைங்கள அடிக்கணும், அவங்கள அழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டம்லாம் தீட்டிட்டு இருக்கான். நம்மெல்லாம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? ஜெபிச்சு அந்த திட்டத்தில் என்ன பண்ண போகிறோம்? உடைக்க போகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா கிட்ட கேட்கலாமா? குழந்தைங்களுக்காக எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல ஜெபத்துக்கு என்ன பண்ணணும்? முழங்கால் படியிட்டு கையை கூப்பி கண்களை மூடி ஜெபம் பண்ணணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்ணை மூடுங்க. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வேலையிலையும் கூட ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு நாளும் அவங்க இருக்கிற இடங்கள்ல, வீட்டில், அவங்க போகிற ஸ்கூலில், ஏசப்பா அவங்க போகிற வாகனங்களில், ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவங்க இருக்கிற ஏசப்பா விளையாடுற இடங்கள்ல, எல்லா இடங்களிலையும் அப்பா நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, பிசாசு பிள்ளைகளை கஷ்டப்படுத்தாதபடிக்கு
அழ வைக்காதபடிக்கு, அவங்கள அடிக்காதபடிக்கு அப்பா நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுவீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிற தகப்பனே. அப்பா இன்னுமாக அவங்க ஒவ்வொரு நாளும் அப்பா அவங்க செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும், படிக்கிற பாடங்கள் எல்லாவற்றிலும் தேவக்காரம் கூடவே இருந்து வழி நடத்தணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலையும் அப்பா நீங்க பாதுகாப்பின் கரத்தை நீட்டுங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக, உங்களுடைய வேலிகளுக்குள்ளாக மறைத்து நீங்க ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ள போற தயவிற்காக நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சின்ன பிள்ளைகளை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி அப்பா பிசாசு கொண்டு வருகிற எல்லா திட்டங்களும் அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அழைக்கப்படட்டும் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்க இயேசுவா பாதுகாத்து கொள்ள போகிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலே தேவ பாதுகாப்பு உண்டாக போகிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா நீங்க காத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய கரம் கூடவே இருந்து வழி நடத்தட்டும் தகப்பனே. அப்பா பொல்லாத மனிதர்களுக்கு, பொல்லாத இயேசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே காரியங்களுக்கு பிள்ளைகளை நீங்க விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா அவங்களை அழிக்கணும்னு நினைக்கிற எல்லா திட்டங்களும் வாய்க்காதே போகட்டும் தகப்பனே. அப்பா அந்த நாள்லையும் கூட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பாதுகாத்து கொள்ள போற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். இப்பொழுது எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். இதே போல டெய்லி நம்ம என்ன பண்ணணும்? டெய்லி பைபிள் ஸ்கூலுக்கு வந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டா ஏசப்பா நமக்கு என்ன பண்ணுவாங்க? நிறைய கிஃப்ட் கொடுப்பாங்க. நீங்களும் டெய்லி வருவீங்களா? எல்லாரும் சேர்ந்து நம்ம ஏசப்பாவை துதிக்கலாம். பாய்.